ஹாய் வாங்க கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. கோஸ் நான் தேங்காய் துருவுற மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது சட்டுன்னு முடிஞ்சிடும். வேகத்துக்கு லேட் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம். நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கோஸே பிடிக்காதவங்க கூட இது ஒரு வாய் சாப்பிட்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோ எல்லோரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.